பிசாசை விரட்டுறதுக்கு தகுதி 1 சத்தியம், 2 நீதி, 3 சமாதானம், 4 விசுவாசம், 5 தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம், 6 ஆவியிலே ஜெபம் பண்ணு. இந்த 6 காரியத்தில் ஒரு விசுவாசி கரெக்டாக இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பிசாசு வந்தாலும் விரட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் குறைய வச்சுக்கிட்டு என் வீட்டில் கிரியை செய்கிற சண்டைக்கராவை வெளியே போனால் போக மாட்டான், என் வீட்டில் கிரியை செய்கிற பலவீன ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே போனால் போக மாட்டான். இப்போ இந்த 6 காரியத்தில் நீங்கள் சரியாக இருந்துட்டு, இப்போ உங்கள் மகன் சொல்லுபடி கேட்க மாட்டான், மகன் இப்படி முரட்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராய்ச்சிட்டு, என் மகனுக்குள்ளே கிரியை செய்கிற முரட்டாட்ட ஆவியே, கீழ்ப்படியாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் ஒன்று முறியெடுத்து அப்புறப்படுத்துகிற வெளியே போ. அப்போ நான் மகனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். இது அழகாக ஒரு விசுவாசி செய்யலாம். இதுக்காண்டி நீங்கள் அங்கங்கே ஓட வேண்டியதில்லை. இதுக்காண்டி பஸ் ஏறி ஒரு நைட்டு ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஜெபிக்க போகிறேன், இங்கே போய் ஜெபிக்க போகிறேன். உன்னை பிள்ளையை மாற்றிருக்கிறாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீயும் பிள்ளை தான், அவங்களும் பிள்ளை தான், உனக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னா நீ எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட ஓடுறேங்கிறேன்? நான் சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒன்று சேதப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இயேசப்பா நம்மளை தகுதிப்படுத்திட்டார். தகுதி இல்லாத நம்மளை என்ன செஞ்சிட்டார்? தகுதிப்படுத்திட்டார். அப்போனா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்கிற பிரச்சனை விரட்டுங்க. வெளியெல்லாம் போய் விரட்ட வேணாம். வெளியெல்லாம் போய் என்ன செய்யணும்? விரட்டாதீங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறது? உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருதா? என் குடும்பத்தில் கிரியை செய்கிற சண்டைக்கராவை இயேசுவை வெளியே போ சொல்லுங்கள். நல்லா துதிச்சு ஆராய்ச்சிட்டு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் தருத்திரத்த நாவி இருக்கா? இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் கிரியை செய்கிற தருத்திரத்த நாவி இயேசுவின் வெளியே போ. உங்கள் குடும்பத்தில் யாராவது முரட்டாட்டம் பண்ணுறாங்களா? என் குடும்பத்தில் கிரியை செய்கிற முரட்டாட்ட ஆவி இயேசு வந்து வெளியே போ. என் ஊசியால் சொல்லப்பட்டிருக்க வேசித்த நாவி, என் குடும்பத்தில் கிரியை செய்கிற வேசித்த நாவியை வெளியே போ சொல்லுங்கள். எந்த ஆவி கிரியை செய்தோ பார்த்து அதை பேசுங்க, அதை ஓடி போயிடும். நீங்கள் அழகாக எனக்கு குடும்பம் நடத்தலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துர்ச்சீதி முறுமுறுப்பை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்னு சொல்லுங்கள். நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சி பெருமையை பேசப்படுகிற பொய் நாவலை கட்டுறேன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் வார்த்தைக்கு பிசாசு ஓடும் பார்த்துக்கொள்ளுங்க.